காய்கறி விலையேற்றம் காரணமாக வீடுகளில் தானியங்கள் பயன்பாடு அதிகரித்துள்ளது. மேலும் விலையேற்றத்தை சமாளிக்கும் வகையில் இல்லத்தரசிகள் மேற்கொள்ளும் சுவாரஸ்யமான மாற்று வழிமுறைகள் அடங்கிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்தவர் ராஜலட்சுமி. பெரியவர்கள் முதல் சிறு குழந்தைகள், இளம் வயதினர் என மாறுபட்ட வயதினருடைய இவரது வீட்டில் காய்கறி விலையேற்றம் என்பது நடு வர்க்கத்தினரான தங்களுக்கு மிகுந்த இன்னலை உருவாக்கக்கூடியது என்கிறார். வீட்டின் பொருளாதாரத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் காய்கறிகள் தவிர்க்க முடியாது என்பதால் விலையேற்றத்தை சமாளிக்க நடுத்தர வர்க்கத்தினர் மாற்று வழிமுறைகளை கையாள வேண்டியிருப்பதாக கூறுகிறார் ராஜலட்சுமி. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மந்த்லி பட்ஜெட் ஒன்லி ஃபார் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து 1300 1400 அவ்வளோதான் வரும். மேக்ஸிமம் 1500. ஒரு நாளைக்கு 2 காய் 3 காய் பண்ணோன்னா 1500 வந்திருந்தது. இப்போ அதே மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 2200 2300 கிட்ட வருது. ஸோ டபுள் ஆறுது, அப்படியே நியர்லி 1000 rupees அதில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எப்படி தான் இதை மேக்கப் பண்ணுறதுன்னு தெரியல. சேவிங்ஸில் தான் கை வச்சாகணும், வேறு வழியே கிடையாது. வீட்டில் அன்றாடம் கட்டாயமாக பயன்படுத்தப்படும் தக்காளி, பீன்ஸ், அவரைக்காய் போன்ற பெரும்பாலான காய்கறிகளின் விலையேற்றம் திக்குமுக்காட வைப்பதால் அதனை எதிர்கொள்ள தாம் கையாளும் மாற்று வழிமுறைகளை விவரிக்கிறார் இவர். அம்மாவுக்கு வந்து இப்போ நான் கம்பு, ராகி, வரகரிசி, குதிரைவாளி இதிலெல்லாம் நானே என் ஹஸ்பண்ட் எல்லாருமே மோர் தென் 50. ஸோ நாங்கள் வந்து மில்லட்ஸ் யூஸ் பண்ணி சாதம் சாப்பிட்றோம். இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு அதை கொடுத்துடுறேன். பட் இந்த மில்லட் வந்து பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. ஆஃபீஸ் கோயர் நைட் ஷிஃப்ட் பண்ணுறான் என் டாட்டர். அவளுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ப்ரெட்டு சன்னா பண்ணி கொடுத்துடுறேன். அப்படி இல்லைன்னா தக்காளி வெங்காயம் கட் பண்ணி அது பண்ணி கொடுத்தா தான் அவள் நைட்டு வெடிகாத்தால் 3:30 மணிக்கு வரும்போது சாப்பிட்றதுக்கு அவளுக்கு வந்து ப்ரெட்டில் வந்துட்டு சாண்ட்விச் மாதிரி பண்ணி கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க. ஆனால் இப்போ என்னால் அது பண்ண முடியறதில்ல. பிகாஸ் தக்காளி ரேட்டு எங்கேயோ போயிருக்கு. இப்போ வந்து நான் அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா சன்னா வேக வச்சு சுண்டல் மாதிரி, அப்படி இல்லைன்னா கடலைப்பருப்பு வேக வச்சு சுண்டல் மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சுண்டல்ஸ் நான் வச்சுடுறேன். இப்போது வேறு எதுவும் இப்போ என்னால் பேர் பண்ண முடியறதில்லை. தமிழகத்திற்கு 80% காய்கறிகள் ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து வருகின்றன. ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் கடந்த ஆண்டு சரியாக மழை பெய்யாததாலும் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதாலும் அங்கு கடும் வறட்சி நிலவி வருகிறது. இதனால் அங்கு விளைச்சல் இல்லாததால் தமிழகத்திற்கான காய்கறிகள் வரத்து குறைந்ததால் கடந்த மார்ச் மாதத்திலிருந்தே படிப்படியாக காய்கறிகளின் விலை அதிகரித்து வருகிறது. தற்போது உச்சத்தை தொட்டுள்ள காய்கறிகளின் விலை ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக குறையும் என்பது வியாபாரிகளின் கணிப்பு. உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிப்பது காய்கறி. காய்கறி விலையேற்றம் உடல் ஆரோக்கியத்தையும் வீட்டின் பொருளாதாரத்தையும் பாதிக்காத வகையில் சமையலை கையாளும் ராஜலட்சுமி போன்ற இல்லத்தரசிகள் பாராட்டுக்குரியவர்களே. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ஐஸ்வர்யா. வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜ் வீட்டில் நடந்த கொள்ளை தொடர்பாக காவலாளி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 25ஆம் தேதி அவரது வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் நகை, பணம், லேப்டாப் உள்ளிட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக பால் கனகராஜ் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பெரியமேடு காவல்துறையினர் வீட்டில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு தீவிர விசாரணை நடத்தினர். இந்நிலையில் வீடியோ பதிவை ஆதாரமாக கொண்டு அதே தெருவில் ஒரு வீட்டில் காவலாளியாக பணிபுரிந்து வரும் பகதூர் சிங் என்பவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.